ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மகேஷ். ஆ, நம்ம ஏற்கனவே இந்த கேம் விளையாடிருக்கோம். அது பாதியில் இருந்தது, முடிஞ்சிருச்சு. அந்த கேம் முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாதியில் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையும் பஞ்சாபும் விளையாடிருக்கோம். நம்ம மிஸ்டர் கார்த்திகோட விளையாடிருப்போம் போன வாட்டி. இப்போது அவர் இல்லை, ஸோ நம்ம மட்டும் விளையாட போகிறோம். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பவுலிங் இருக்காது. பவுலிங்கை வந்து நான் சிமுலேட் பண்ணிடுவேன். ஸோ டைமிங் போன வாட்டி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிட்ட போயிருக்கும். ஸோ அவ்வளோ நேரம்லாம் பார்க்குறது கஷ்டம்தான். ஸோ அதனால் நான் வந்து பவுலிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன், சிமுலேட் பண்ணிடுவேன். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோவும் ஷார்ட்டாக இருக்கும், நீங்கள் நல்லா பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்டு நம்ம கேம்குள்ளே போகலாமா? ஸோ இப்போது நம்ம சென்னை அண்டு அகமதாபாத். ஸோ நம்ம சென்னை விளையாடுறோம், அகமதாபாத் ஷாஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போக போகுது கேமு. மேட்ச் செட்டிங்ஸ் ஏற்கனவே நம்ம ஹார்டில் வச்சு விளையாடிருந்தோம். நான் போன மேட்ச் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச்சில் நம்ம ஹார்டில் வச்சு விளையாண்டுதான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பல கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் தாண்டி நம்ம ஜெயித்தோம். சென்னை யார்கிட்ட பஞ்சாப்கிட்ட ஜெயித்தோம், பஞ்சாபை தூக்க சாப்பிட்டோம். இப்போவும் நம்ம அதே ஹார்டில் வச்சு தான் விளையாட போகிறோம். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சாகணும், ஆனால் ட்ரை பண்ணுவோம். அண்டு இந்த மேட்ச்சு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் த ரியல் மேட்ச் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாளாக பார்த்துருப்பீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினதை. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அப்படி ஆடியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை இந்த வீடியோவில். நம்ம சென்னை கார்பர்ஸ் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அவங்களோட கேம் எப்படி ஆடுறாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே சொல்லுங்கள், வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் வந்து கிரிக்கெட்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பிடிக்குமோ, கேம் பிளேஸ் பிடிக்குமோ, இந்த மாதிரி நான் போடுற கேம் இதெல்லாம் இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸை பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரைக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குது. டாஸ் யார் போகிறாங்க. அண்ட் மக்களே, இது ஒரு 20 ஓவர்ஸ் மேட்ச் தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி அப்படி தான் ஆடினோம் நம்ம. அது அப்படி தான் இந்த சீரீஸை அப்படி தான் கண்டினியூ ஆகும். சூசன் டு பவுல். நம்ம ஃபஸ்ட் பேட்டிங். ஸோ நம்ம சேசிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். பட் பேட்டிங் ரிசன்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து ஹார்டில் வச்சுருக்கோம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடணும். போடுறாங்க. ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை நாம் நிற்கிற இடம் சரியில்லை. பெட்டராக இருக்கும். பவர் கம்மியாக இருக்கு.
பரவாயில்ல, நல்ல ஷாட் தான். மக்களே சொல்லுங்கள், நான் எவ்வளோ ரன்ஸ் எடுப்பேன் இந்த மேட்ச்சில் டோட்டலாக. ஸோ நம்ம இப்போ அடிச்சாதான் உண்டு. பவர் பிளே மாறிச்சுன்னா அடிக்கிறது கஷ்டம். ஓ ஷார்ட் பால் இப்படி போடுறாங்க. வைடும் கொடுக்கல. சொல்லுங்க மக்களே, அப்புறம் ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க? ரைட், குட். என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம் பிடிச்சிருந்தது? இப்போ ரீசெண்டாக ஜிபியு வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? நானும் பார்க்கல, எனக்கு ஒர்க்லேயே ரொம்ப டைம் சரியாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் படம்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அண்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ போடுறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நான் அதில் போய் தேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி 3 hours எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படத்தை பார்க்கணுன்னா, அந்த படம் நல்லா இருந்தாலும் நமக்கு பிடிக்கணும், அது ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோ பண்ணிவிட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ நான் அதனால தான் தேட்டருக்கு போகிறதில்ல, ஓடிடியில் வர படமே பார்த்துறது ப்ராபப்ளி. போட வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க? தேட்டரில் பார்த்தீங்களா, ஓடிடியில் பார்த்தீங்களா, ரெல்ஸ் வேறு ஏதாவது சோர்ஸ் மூலம் பார்த்தீங்களா? நோ ஓடினா காலி. ஸோ சொல்லுங்கள். அப்புறம் கைஸ், பின்னு வந்துட்டாங்க வேறு. ரீசெண்டாக ஒரு பீச் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு விஷயமா போனேன், அப்படியே பீச்சையும் பார்த்து வரலான்ட்டு போனேன். பார்த்தீங்களா? அப்பா செம்ம. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு போங்க. பார்க்கலன்னா பாருங்கள். அது ஒரு early morning வீடியோ. ஒரு 7 மணிக்கு டைமில் போனேன், 7 மணிக்கிட்டேயே போயிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கும். நல்லா பலன்னு இருக்கும். பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், தெரியும். எந்த ஒரு கும்பலும் இருக்காது. ஸோ அப்படியே தண்ணியில் போய் நின்றுட்டு அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு இயற்கையை பிடிக்குமா மக்களே? சொல்லுங்கள், நேச்சர் பிடிக்குமா? எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். கடல், மழை எல்லாமே. மலை பிரதேசம்னா வேறு லெவலில் பிடிக்கும். வைல்டு லைஃப் கேட்கவே வேணாம். வைல்டு லைஃப் ரொம்ப பிடிக்கும். காட்டுக்குள்ளேயே தங்கணும்னு ஆசைப்படுவேன் நான். எல்லா வைல்டு லைஃப் கூடயும்
நேராக சந்திக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். அப்படி ஒரு விசித்திரமான பிறவி நான். ஏன்னா அதுவும் ஒரு உயிரினும் மக்களே. கடவுள் நம்மளை மாதிரி அதையும் படைச்சிருக்காரு. நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி அதோட சாப்பாடு நம்மளா கூட இருப்போம். ஸோ அதுக்காக நம்ம அதை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா அதோட சாப்பாடாக நம்ம மாறிட வேண்டியதுதான். ரொம்ப தப்பிச்சேன். ஓடி இருந்த காலி. டைமிங் மிஸ்ஸு ரைட்டு, அதுதான் நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு பால் முடியட்டும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி இயற்கை இடத்துக்கு போயிட்டு இயற்கையான இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இடத்துங்கள்லாம் போய் பாருங்கள். மனசு தெளிவாகும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், நல்ல ஒரு சிந்தனை வரும். போய் பாருங்க, தெளிவு பிறக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். வச்சுதான். ஸோ ஆமாம், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. வந்து ஸ்லோ கம்மியாயிடுச்சு, அடிச்சு தூக்க வேண்டியதாம்மா. பின்ன கொண்டு வந்துட்டால் தான் பிரச்சனை. ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா 4 இடத்துக்கு போங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தனியாக போகிறத விட ஒரு குரூப்போடு போங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். தனியாக போகலாம், ஆனால் தனியாக போனால் மனசு கொஞ்சம் அலைப்பாயும். ஸோ அந்த அலைப்பாயிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. அந்த கண்ட்ரோல்னஸ் இருந்ததுன்னா தாராளமாக போகலாம் நீங்கள் தனியாக எங்கே வேணாலும். எனக்கு அந்த கண்ட்ரோல்னஸ் இருக்குது, நான் தனியாக ஈஸியாக போயிடுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன். உங்கள் வீடு பக்கத்தில் எந்த பீச்சா இல்லை ஃபாரஸ்டா இல்லை மலைகளா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போங்க. ஒரு 1/2 மணி நேரம் யாரோடையும் பேசாமல் அந்த இயற்கையை ரசிங்க. கூட யாராவது வந்தாங்கன்னா உங்களோட மனம் விட்டு பேசுங்க. வச்சு சமைச்சு, ஆனால் ஆள் இருந்தானா சமைக்காச்சு. தப்பிச்சேன் மக்களை. பார்த்தீங்களா அந்த பாலை? வேறு லெவலில் இருந்தது. நான் லெவலில் ஸ்லிப்பில் ஆள் இல்லை. இப்போ சொல்லுங்க மக்களே. அவுச் தேடம்பு கேட்டானா நானே நோட் பண்ணேன். அவுட்டு நான் அவுட்டு சரி, ஓகே.
பரவாயில்ல. எதுவுமே பரவாயில்லன்னு எடுத்துட்டா நல்லது தான். ஆனால் எல்லாத்தையும் டைமும் பரவாயில்லன்னு எடுத்துக்க முடியாது. நான் சொல்ல வர்றது இது சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறவங்க மக்களே. உங்களுக்கு ஒரு வாட்டினா பரவாயில்ல, பல வாட்டினா கஷ்டம். சொல்லுங்கள் மக்களே, நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் எடுப்பேன் அப்படின்னு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். வரக்கூடாது. கண்ணு ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. 6 அடிச்சு தூக்கலான்னு பார்த்தா ஹார்டில் இருக்கிறதுனால ஃபோர்ஸே இருக்க மாட்டேங்குது மக்களே. ஸோ எனி டைம் ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால தான் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா 4 வந்தால் 4 அடிக்கிறேன், இல்லாட்டி அடிக்கிறது இல்லை. அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலை 6 போச்சு. நான் ஃபோர்ஸ் அந்த பால்ல இருந்தது ஷார்ட்ல. எல்லா டைமும் இருக்காது. யூஸ்வலாக மக்களே நான் 10 ஓவரில் ஆடுவேன். நம்ம இந்த சீரீஸ் வந்து 20 ஓவர்ஸ்னால கொஞ்சம் டிலே எடுக்கலாம். ஆனால் 1.5 மணி நேரம்லாம் எடுக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நான் பவுலிங்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். சிமுலேஷன்ஸ். அப்புறம் மக்களே, நீங்கள் என்னெல்லாம் கேம் விளாடி இருக்கீங்க உங்களோட சைல்ட்ஹுட்டில்? இப்பவும் ஏதாவது கேம் விளாட்றீங்களா? என்ன மாதிரி இந்த கன்சோலில் விளாட்றீங்களா, இல்லை சிஸ்டமில் விளாட்றீங்களா? உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. உங்கள் கமெண்ட்ஸை. என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேசிக் சிஸ்டம் தான், i5 ப்ராசஸர். நான் எடிட்டிங் தெரிஞ்சதுனால எனக்கு வந்து 16 GB ரேம் வச்சுருக்கேன். தட்ஸ் இட். பெருசாக கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால தான் என்னால் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டமில் விளாடுறதில்லை. இல்லாட்டி சிஸ்டம் தூங்கிடும். நீங்கள் என்னென்ன கேம்ஸ் விளாட்னீங்க, எங்கேஜில் என்னென்ன கேம்ஸ் வச்சுருக்கீங்க, இப்போது விளாட்றீங்களா, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான கேம்ஸ் எது சொல்லுங்கள். எனக்கு நான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை தாண்டி ஃபுட்பால் விளாடுவேன். சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டமில் சொல்கிறேன் என்னெல்லாம் வச்சுருந்தேன்னு. மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நீங்களும் உங்களோட யங்கர் ஏஜில் விளையாடி இருக்கலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது, அதே மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸும் பெருசாக இருக்காது. நான் ரொம்ப கிரேஸான ஒரு கேம் பார்த்தீங்கன்னா NFS, அப்புறம் கிளான்னு சொல்லிட்டு ஒரு கேமு, CLAW கிளா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஒரு RPG கேம் மாதிரி தான் இருக்கும், ரோல் பிளேயிங் கேம்ஸு.
அதாவது அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் சைட்லேயே போய் ரைட் இதுலேயே இருக்கும். வேறு இந்த மாதிரி டேர்னிங்லாம் வராது. அந்த மாதிரி கேம் அது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மியூசிக் சூப்பராக இருக்கும் அதில். கேப்டன் கிளா த கேம் நேம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவும் அவைலபிளாக இருக்கலாம் ஆன்லைனில். ஆனால் சைட்ஸ் எந்த சைட்டில் கிடைக்கும் தெரியாது எனக்கு. ஆனால் பார்த்து உஷாராக டவுன்லோட் பண்ணுங்கள். வைரஸும் இருக்கலாம். ஏன்னா அது ஓல்டஸ்ட் கேமு. அப்லோட் பண்ணவங்களதில் வைரஸும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடியோ நான் வந்து அந்த கேமை சர்ச் பண்ணேன் ஆன்லைனில். எடுத்தேன் இன்ஃபேக்ட். ஆனால் அதில் வைரஸ் இருந்தது. அதை என்னால் யூஸ் பண்ண முடியல, விளாடவும் முடியல. அப்படியே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை எடுக்கிறதா இருந்தால் பார்த்து எடுங்க. அதே மாதிரி மற்ற கேம் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீடு எல்லா வருஷனும் விளையாடிருக்கேன். அதாவது சிஸ்டம் சப்போர்ட் சொல்கிறேன். இப்போ வர்ற சிஸ்டம் சப்போர்ட்டை விட்டுருங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 5 வருஷம் விடுங்க, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் விளையாடிருக்கேன். சிஸ்டம் அப்போ அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது. விண்டோஸ் 7 வேறு லெவலில் சப்போர்ட்டாக இருந்தது. விண்டோஸ் XP வேறு இன்னும் நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் போக 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 கான்ஃபிகரேஷன்ஸ் அது இது ஒரு கேமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிகரேஷனாக தேவைப்படுச்சு. ரெக்குவயர்மெண்ட்ஸு நம்மளுக்கு சிஸ்டம் அப்கிரேட் பண்ணதெல்லாம் அந்த கேமுக்காக சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுற அளவுக்குலாம் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கேமே வேணாம், பார்த்துக்கலாம், இந்த நாளைக்கு வேணாம், கொஞ்சம் வருஷத்துக்கு நம்மளுக்கு வேலை வெட்டின்னு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கேமெல்லாம் மூட்டு கட்டிட்டேன். இப்போது நான் கன்சோல் வச்சதுனால என்னால் கேம் விளையாட முடியுது. அதுவும் ஃப்ரீ டைமில் தான். சம்டைம்ஸ் அதுவும் கிடைக்கிறது இல்லை. கேம் லிஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். கிளா, நீட் ஃபார் ஸ்பீடு அண்ட் டேவ்னு ஒரு கேம் இருக்குது. அது வந்து டாஸ் கேம். ஆக்சுவலி ஐ திங்க் இட்ஸ் எ டாஸ் கேம் தான். நல்லாயிருக்கும், நீங்கள் விளையாடி பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ன் அவுட்டு, இன்னும் சில கார் கேம்ஸ் தான் நிறையா நான் விளையாடிருக்கேன். அதுவும் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், தெரியும் ஆல்ரெடி, போன வீடியோலேயே அவர் பேசியிருப்பார், கார்த்திக்னு பேர். அவரோட தான் விளையாடுவேன் நான் கார் கேம்ஸ் தான். அவர் டோக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், டூரிங் கார்ஸ் நினைக்கிறேன், டோக்கா 2. அதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வரும். அதாவது மேலே ஓட்டலாம், கீழே ஓட்டலாம், 2 பேர் சேர்ந்து ஓடலாம். வண்டி ஓட்டலாம். அதை தாண்டி கம்ப்யூட்டர் கார்ஸும் ஓடும். ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் அது கேம் இருக்கும். நல்லாயிருக்கும். லேப்ஸும் இருக்கும் அதில் இன்ஃபேக்ட். ஸோ அவரோட விளையாடிருக்கேன். அதை தாண்டி பர்ன் அவுட்டு ஒரு கேம் இருக்குது, அது ஒரு கார் ரேஸு, அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பவர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடி வரவங்களுக்கு முள்ளு போடலாம், அவங்க இப்போ கார் பஞ்சர் ஆகிடும், திரும்பி அவங்க ரெக்கவர் பண்ணணும், அவங்க ஹெல்த் வரும். அந்த மாதிரி பாக்ஸாக ஹெல்த்து, இந்த முள், ஐ திங்க் அந்த பவரு, ஸ்பீடப்பு, என்ஓஎஸ், இந்த மாதிரிலாம் கலந்த ஒரு கேம் அது. அதுலேயும் நீங்கள் லேப் இருக்கும். அந்த ஒரு 3 ரவுண்ட்ஸ், அந்த ரவுண்டு எடுத்து யார் ஃபஸ்ட்டு வராங்க தான். அதுலேயும் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக 6-4 அடிக்கலை. ஸோ அதான் ட்ரை பண்ணேன். அது படவும் இல்லை, ரிஸ்க்கு தான். ஆனால் ஓடக்கூடாது. ஸோ அதான் மக்களே. வேறு கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பைடர்மேன்லாம் விளையாடிருக்கேன்.
அமேசிங் ஸ்பைடர்மேன் அவுட்டா தெரியல, அவுட்னு தெரியல. நான் என்னோட பேட் என் காலில் பட்டதுக்கு அவுட் எப்படி ஆகும்? பால் படிச்சேன், வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கேம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரக் கேம் இருக்கும், ட்ரக் ஓட்டுவாங்க. அதுவும் லைவாக கூட அந்த கேம்லாம் இருக்குது, ஸ்டீமில் போட்டால் விளாட முடியும். அது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் அந்த கேமில் ரொம்ப வருஷமாக அந்த கேம் விளையாடிட்டு இருக்கேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ரீசெண்டாக. ஏன்னா எனக்கு டைம் இல்லை அந்த கேமில் உட்காந்து விளையாடுன்னு. எனக்கு போதும், நிறையா விளையாடிட்டாச்சு அந்த கேமு. அது வேறு இப்போ அப்கிரேட் போட்டாங்க, ஐ மீன் வெர்ஷன் மாற்றிட்டாங்க. இன்னும் கிராஃபிக்ஸ் தேவைப்படுது இதில் வேறு. அதனால் இனிமேலும் ஆடி நம்ம சிஸ்டமை நம்ம பறி கொடுக்க வேண்டாம். அதனால் நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏடிஎஸ் யூரோ ட்ரக் சிமுலேஷன் நினைக்கிறேன், ETS 2. அதே மாதிரி அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். ஸோ 2 கேமும் ரொம்ப வருஷமாக விளாண்டுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட லிஸ்ட் ஆஃப் கேம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வெறும் ஒரு 2% 3% தான். அது தாண்டி நிறையா கேம் கிட்டே இருந்தது, நான் நிறையா விளையாடிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ETS பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து விளையாடின கேம் அது. யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன லிஸ்ட்டோட அதுவும் இருந்தது. இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த கேம் விளையாடிருப்பேன் ETS. யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கேமை தான் விளையாடுவேன். இப்போது இந்த கன்சோல் வந்து நான் விளையாடுறது வேறு விஷயம். எப்போவுமே கன்சோல் எடுத்து விளையாடிட்டு இருக்க முடியாது என்னால். டக்குன்னு நான் ஒர்க்கிலேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்னா என்னால் இதுதான் சாய்ஸு. பயங்கரிச்சு அப்புறம் கஷ்டம். கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். 100 எடுக்க முடியாது, ஆனால் எடுக்க முடியும். எடுத்து பார்ப்போம். சரி மக்களே, நான் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்க, உங்கள்கிட்ட என்னெல்லாம் கேம் இருக்குது, என்னெல்லாம் விளையாடிருக்கீங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க கேம்ஸில் விளையாடிருக்கீங்க, இப்போ என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள். ஸோ ஸ்கோர் ஏற மாட்டேங்குது மக்களே. கொஞ்ச நேரம் கேமில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணாமே இவ்வளோ அடிச்சிருக்கேன், ஆனால் பெருசாக எழுத்த மாதிரி தெரில எனக்கு. இப்போ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மூக்கு சத்தம் கிட்டுச்சு. அவுட்டுக்கு வாய்ப்பு நினச்சேன். அது பால் வந்து ஒன்றிக்குள்ளேயே கிட்ட வரும்போதே பார்த்துட்டேன் அவுட்டு வாய்ப்புன்னு. வேறு வழியில் இப்படி தான் அடிச்சாகணும். 2 விக்கெட் போனாமல் பரவாயில்ல.
ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்களே ஒரு மேட்ரு நான் சொல்ல விரும்புகிறேன். 6 வெரி குட்டு. என்ன விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம். ஸோ நம்ம சிமுலேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்றது நம்ம கையில் இல்லை. ஆனால் செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க, நம்ம ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அப்போ நம்ம கையில் இல்லைன்னு சொல்லிக்கலாம் பேட். ஆனால் நம்ம முயற்சி எடுப்போம். ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோன்னு வச்சிங்களேன், நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ சேசிங் இஸ் பெஸ்ட் என்ன கேட்டால். ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நம்ம எப்படி அடிப்போன்றது தெரியல. அவங்க எவ்வளோ அடிப்பாங்க, அதாவது அவங்களோட எஃபர்ட்ஸ் எப்படி இருக்கும் அது தெரில. ஓகே, ஸோ நம்ம அதனால் நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. ஆனால் அதே நம்ம சேசிங்கில் இருந்தோம்னு வச்சிங்களேன், அவங்க எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்லீஸ்ட் we can try to win. என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னது கரெக்டா? மக்களே 15 ஓவர் 79. எனக்கு 100 எடுத்தால் போதும். நான் இப்போ அதுக்கு மேலே எடுக்கலாம், தப்பு இல்லை. போன வாட்டி நம்ம 110 ஏதோ எடுத்தோம் கார்த்திக் அவரோட விளையாடும்போது. பஞ்சாப் ராவல்ஸோட. இப்போ கேட்சும் இல்லை. ஓட முடியாது. பாமேடாவோட விளையாடுது, அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். யார் இப்போ இது நடுவில் நடந்து வராங்க? இது கேட்ச்க்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. இல்லை, செகண்ட் ரன் ஓடுறதுக்கே கொஞ்சம் தடமாற்றம் ஆயிடுச்சு. நல்ல வேலை. ஃபோர் போய் ஆகணும். 6. இந்த 6க்கு ஒரு லைக் போடுங்க மக்களே. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் 6 அடிச்சு. நடுவில் ஒன்று அடித்தேன், பட் எனக்கு என்னமோ இந்த 6 நல்லா இருந்தது. ஃபோர் போகிறது வாய்ப்பு இல்லை, ஸ்லோவாக இருக்கு. ஹண்ட்ரட் எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. மஞ்சுநாதா. ஓகே, மஞ்சுநாதாங்கிறது மஞ்சுமல் பாய். சமபாய் ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தேன், ஸ்டெம்ப்பு பறந்துருக்கும். கவனித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சுநாதான் சொன்னது மஞ்சுமல் பாய்ஸ் தான் அவங்க நினைப்புக்கிறது. போன வாட்டி நினச்சது இப்போ நடந்துருச்சு. இப்போ தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வாயில் வரதும் அவுட் ஆகிட்டேன்னா நான் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. சமபால் சம விக்கெட்டு. கான்வே போயிட்டான்.
மை பேட் 50 எடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, எனிஹோ அவுட்டு. எனக்கே தெரியும் இது அவுட்டு, நான் ஒன்றும் சொல்ல முடியல, அவுட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். ப்ராபப்ளி இது அவுட்டா நீங்கள் சொல்லுங்கள், அவுட்டு இல்லைன்னா அவுட்டு இல்லைன்னு சொல்லுங்கள், அவுட்டுன்னா அவுட்டுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். வரவே இல்லை. மஞ்சுநாதா வேறு லெவலில் போடுறாரு. சுரேஷ் இப்படி போய் நின்னா தான் வேலைக்கு ஆகும் போல. வேறவே இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி ஓகே, எல்லா டைமும் முடியுமா? ஜெயராமன் தான் போன வாட்டி 50 எடுத்தாரு போன மேட்ச்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. ஹோப் நம்ம 100 எடுத்தாச்சு. மூணு ஓவரு உள்ளே இருக்கும். பவர் கம்மியாக இருந்தது, இல்லாட்டி நல்ல ஒரு ஸ்கோர் போயிருக்கும். ஓ ஓ ஓ ஒன்று போதும். பிடிச்சி போட்டான், உடனே போட்ட மாதிரி இருந்தது. ஒன்று போதும். அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னேன்ல, நினச்சேன். சரி விடுங்க. ஜெயராமன் வந்தார், அடித்தார், போனார்னா நல்ல பேட்ஸ்மேன் தான். பரவாயில்ல, போனதுக்கு பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு ஓட்டி ஆகணும். ரெண்டு ஓவரு. வர இல்லை, அடைச்சிருச்சு. 4 இப்படி வச்சா அப்படி போகுது. ஸ்லிப்பில் ஆளும் இல்லை. இப்படிலாம் இருந்தாலும் போக அப்படியும் முடியாது. அது ஒன்று போதும். கார்த்திகோட விளையாடும் போது 110 தான் எடுத்தோம். இப்போ 113 போயிட்டு இருக்குது ஸ்கோரு. அவர் பார்த்தா ஆச்சரியப்படுவார். ஆனால் அவர் சொல்லுவார், நான் இல்லை அதனால நீ எடுத்துட்ட அப்படின்பாரு. இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் ஹார்டை வச்சு நம்ம கம்ப்யூட்டரோட மோதுறோம். ஸோ யோசிச்சு பாருங்க, மேனுவலை விட கம்ப்யூட்டர் எப்படி அது டஃப் கொடுக்கும்ல. கேட்ச் வாய்ப்பு இருக்கு, இல்லை. ஒன்று போதும்.
லாஸ்ட் ஓவரு ஒரு பால் முடிஞ்சால் லாஸ்ட் ஓவரு எப்படி போக போகுதுன்னு தெரியல. இது 6க்கு வாய்ப்பு உண்டு. 4 போச்சா, டாப் ஆயிடுச்சா, 4. லாஸ்ட் ஓவர் ஒன்றுதான் வர முடியும். சொல்லுங்க மக்களே, 120க்கு மேலே போயிட்டு இருக்கு ஸ்கோரு. நீங்கள் சொல்லுங்கள் என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. பட்டும் நல்லா இருக்கும். 2 பால் தான் இருக்கு. இனிமே நான் ஒரு லாஸ்ட் பால் அடிச்சே ஆகணும். இதுக்கு வந்துட்டேன். சொல்லுங்க மக்களே, எப்படி லாஸ்ட் பால் ஒரு 2 வேற மாதிரி ஓட்டேன். அதுதான் இந்த ஓவர் முடிஞ்சுது, இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சுது. மொயின் அலி 29, ரான்பே 35, ரவீந்திர குலாட்டி 23, ஜெயராமன் 11, சாஃப்வான் டேனியல் அவர் தான் டக்கில் போனார். ஓகே, இப்போ சிமுலேஷன் பண்ண போகிற மக்களே, இது யார் வின் பண்ண போகிறாங்க தெரியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆமாம் மக்களே, Ahmedabad 1/10 விக்கெட்ஸ் வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. 20 ஓவர்ஸ்லாம் ஜெயிக்க முடியும் மக்களே, அது மேட்ரு இல்லை. ஆனால் நம்ம வந்து சேஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி தான். சரி, அடுத்த வாட்டி டாஸில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம திரும்பி ஃபஸ்ட் பேட்டிங்கே வந்ததுன்னா நான் டஃப் கொடுக்குறேன். அது அந்த வீடியோ பார்ப்போம் அடுத்த வாட்டி. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு கிரிக்கெட் பிடிக்குமோ, யாருக்கு கேம் ப்ளே பிடிக்குமோ, யாருக்கு கேம்ஸ் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.